அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, இந்த புனித வெள்ளி என்ன என்பதை நாம் மார்க்க அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித வெள்ளி என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க கடவுளாக, அவங்க என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய அவங்கள கடவுளாக ஆக்கியிருக்காங்க. அப்படி கடவுளாக ஆக்கப்பட்ட அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட நாள் இது. சிலுவையில் அறையப்பட்டு அவங்க கொல்லப்படுறாங்க. கிறிஸ்தவத்தினுடைய பைபிளினுடைய திணிக்கப்பட்ட கலப்படத்திற்கு உள்ளான, மாறுதலுக்கு உள்ளான அந்த வேதம் உண்மையான வேதத்தில் அப்படி கிடையாது. அப்போ மனிதனுடைய அந்த கைப்பட்டதுனால, கலப்படம் சேர்ந்ததுனால உண்மை திரித்து கூறப்பட்டு விட்டது, மாற்றி கூறப்பட்டு விட்டது. அதனால் உலகத்தில் இன்றைக்கு பெரும் சமுதாயம் வழிகேட்டில் இருக்கிறாங்க. வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவங்க சிலுவையில் அறையப்படுறாங்க. அப்போ அறையப்படக்கூடிய அந்த நாள் சோகத்துக்குரிய ஒரு நாளாக இருக்க வேண்டும். மாணவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று நம்புகின்றார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய பாவத்தையும் கழுவுவதற்காக வேண்டி அவர்கள் சிலுவையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை, நம்மிடத்துலேயும் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை இருக்குது. அது எப்போ வரும்னா முஹர்ரம் மாதம், வருடம் துவங்கினவன்னு வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பழக்கடையில் போய் பழம் வாங்கினீங்களாக்கும் பழம் கிடைக்காது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. பழத்தை மொத்தமாக வாங்கிட்டு கொண்டு போய் பள்ளிவாசலில் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கின்றது. அப்போ இதை மாதிரியான அளவில் புனித வெள்ளி என்று நம்மிடத்திலும் இருக்கின்றது. அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. வெள்ளிக்கிழமைக்கு என்று தனி சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அது குர்ஆன்ல, ஹதீஸில் வருகின்றது. அதனால் அந்த அடிப்படையில் தான் வெள்ளிக்கிழமையினுடைய புனிதத்தை பார்க்க வேண்டுமே தவிர இவரால் முஹர்ரம் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய வெள்ளி புனித வெள்ளி என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. இதை தெரிவதற்கு முன்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை கொஞ்சம் பார்த்துக்குருவோம். மாணவர்களாக இருக்கிறீங்க, குர்ஆன் கூறக்கூடிய ஒரு அழகான வரலாறு. இன்ன யூனுஸ் லமினல் முர்சலீன், யூனுஸ் அவர்கள் தூதர்களில் உள்ள ஒருவர். இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர் ஊரை விட்டு தப்பி ஓடுகின்றார். தப்பி ஓடி மக்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு கப்பலில் ஏறுகின்றார். ஏன் தப்பி ஓடுறாரு என்று கேட்டால், அவங்க மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. மக்கள் அந்த பிரச்சாரத்தை ஏற்கவில்லை. இறுதி கட்டம் என்னவென்றால், யாரெல்லாம் இவர்களை பிடித்து விடு என்று கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கட்டத்தில் சொல்லுவான், எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய அதாபு வருகின்ற பொழுது அந்த நபி அங்கே இருக்கக்கூடாது, அங்கிருந்து வெளியேறிட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நியதி. எந்த அளவிற்கு என்றால், லா யல்தஃபித்து மின்கும், உங்களில் யாருமே அப்படி சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது அழிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த ஊரை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப கடுமையான முறையில் வைத்திருக்கின்றான். இப்போ இவங்க அல்லாஹ் அழிக்க போகிறான் என்று நினைத்து வந்துட்டாங்க. ஆனால் மக்கள் நல்ல விதமாக இருக்கிறாங்க, அழிக்கப்படலை. அதனால தான் ஃபபி ஹுதாஹு முக்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது நபிமார்களை பற்றி சொல்லிட்டு, அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், கடைபிடியுங்கள் என்று எல்லா நபிமார்களுக்கும் சொல்கிறான். ஆனால் அதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயம் வருகின்ற பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஒலா தக்குன் ஃபஸ்பில் ஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய முடிவுக்காண்டி நீங்கள் காத்திருக்க வேண்டும். அழைப்பு பணி இருக்கின்றத அதை செய்யும்போது உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் நம்மளை அடிக்க வருவான், பலவிதமான சோதனைகள்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பான். சும்மா சாதாரணமாகலாம் விட மாட்டான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன தோணும்னா, யா அல்லாஹ் இவனை அழிச்சிரு, இவனை பிடிச்சிரு என்று கேட்க தோணும். நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் இறை தூதருக்கு அல்லாஹ்வுடைய வழிமுறை, நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு நியதி இருக்கின்றது, அந்த அடிப்படையில் தான் நான் முடிவெடுப்பேன் என்பது தான் இறைவனுடைய முடிவு. அந்த முடிவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போ மக்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஒலா தகுன் க சாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் உள்ளவரை அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ என்ன நடக்குது? வர்றாங்க, பார்த்தா மக்கள்லாம் அழிக்கப்படலை, திருந்திட்டாங்க. உலக சமுதாயத்திலேயே
கடைசி கட்டத்தில் அந்த வேதனை வருவதற்கு முன்னாலேயே திருந்திய ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம்தான். அல்லாஹ்வை பாராட்டுறான். என்ன சொல்கிறான்? ஃபலவுலா கானத்து கரியத்துன் ஆமனத், ஒரு கிராமம் போன்று மற்ற கிராமம் இருக்கக்கூடாதா? அந்த கிராமம் ஆமனத்து, அது ஈமான் கொண்டது. ஃபனஃபஹா ஈமானுஹா, அதனுடைய ஈமான் பயனளித்தது. அந்த மாதிரி வேறு எந்த ஒரு கிராமமும் கிடையாது. இல்லா கௌம யூனுஸ், யூனுஸுடைய சமுதாயத்தை தவிர. இந்த சமுதாயம் மட்டும்தான் அந்த வேதனை வருவதற்கு முன்னால் இவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். லம்மா ஆமனும், அவர்கள் ஈமான் கொண்ட மாத்திரத்தில் கஷஃப்னா அன்ஹும் அதாபில் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களை இழிவு தரும் வேதனையை விட்டும் அவர்களை விட்டு நாம் அப்புறப்படுத்தி விட்டோம் என்று சொல்கின்றான். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் பாராட்டக்கூடிய ஒரு சமுதாயம். அப்போ இவங்க என்ன செய்திருக்கணும்? நிதானிச்சிருக்கணும். ஆனால் அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபல்லன்ன அல்லன் நக்திர அலை, நாம் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம். என்ன சொல்கிறான்னா, நாம் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டாரா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஃபனாதா ஃபில் துலுமாத், அவர் இருள்களில் இருந்து கொண்டு அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு இருள் கிடையாது, கடல் ஒரு இருள், மீன் ஒரு இருள், அதில் உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்கிறார். அல்லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு எவனுமே கிடையாது. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன், என்னை காப்பாற்று என்று அவர்கள் கெஞ்சுகின்றார்கள். இது சூரத்துல் அன்பியாவில் வருது. சூரத்து சாஃபாத்தினுடைய ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் வருகின்றது, அவர் இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கப்பலில் ஏறி தப்பி ஓடுகின்றார். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது கடல் கொந்தளிக்குது, கப்பல் தள்ளாடுது. அப்போது உள்ள வழக்கம் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம், யாரோ ஒரு பாவி உள்ளே வந்து நுழைஞ்சிட்டாப்புல, அப்படி நுழைஞ்சிட்டா அவரை வெளியே தெளிவிட்டோம் என்று சொன்னால் கப்பல் பிழைச்சிருவோம், நாம் பிழைச்சிருவோம் என்று சொன்ன உடனே சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. இவருடைய பேர் வருகின்றார். வந்த உடனே ஃபசாகம ஃபகான மினல் முதஹலீன், அவர் தோல்வியுற்றவராக ஆகிவிட்டார். ஃபல்தகமஹுல் ஹூத், மீன் அவரை விழுங்கி விட்டது. ஒஹுவ முலீம், அவருமோ படிப்புக்குரியவராக இருக்கும் நிலையில். அடுத்து சொல்கிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், கியாமத்து நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலே அவர் இருந்திருப்பார். என்ன மாதிரியான பாடம் என்று பாருங்கள். இதில் சமுதாயத்திற்கு ஒரு பாடம் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் போய் இருந்தாங்களே, அதை விட ஒரு கொடிய கோரமான ஒரு சோதனை எதுவுமே இருக்க முடியாது. தஸ்பீஹ் செய்றா, அல்லாஹ்ட்ட கேள். முஹிதீன் கூப்பிடாத, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவிக்கு கூப்பிடாத, அஜ்மீர் ஹாஜா கூப்பிடாத, ஏர்வாடி இப்ராஹிம் கூப்பிடாத, ஆண் கடவுளையோ பெண் கடவுளையோ ஒருபோதும் கூப்பிடாதீர்கள், அல்லாஹ்வை கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. அவன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் மட்டும் தஸ்பீஹ் செய்திருக்காவிட்டால் மீனுடைய வயிற்றிலேயே இறுதி நாள் வரைக்கும் அவர் அப்படியே தங்கியிருப்பார். ஃபனபத்னாஹு பில் அராயி வஹுவ ஸகீம், நாம் அவரை நோயாளியாக இருக்கின்ற பொழுது ஒரு வெட்ட வெளியில் தூக்கி வீசினோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. அன்பத்தன அலை ஷஜரத்தன் மின் யக்தீன், யக்தீன் என்ற ஒரு செடியை அவருக்கு நாம் விளைவித்து அதன் மூலமாக அதற்கு நெல் கொடுக்க செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மன்னிச்சிட்டான். ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், அவரை தேர்வு செய்து அவர் நல்லவர்களுடைய பட்டியலில் ஆக்கிட்டான் என்று வருகின்றது. இங்கே என்ன வருகின்றது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவப்பட்டு போனாங்க, கப்பலில் இருந்து தூக்கி எறியப்படுறாங்க. இந்த சம்பவம் பைபிளிலும் வருகின்றது. பைபிளும் குர்ஆனும் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, சில கூடுதல்லாம் இருக்கும். இதில் என்ன வருகின்றது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கேருந்து கப்பலிருந்து போகிறாங்களா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பின்னால் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், அதுக்காக வேண்டி இந்த பீடிகை. அவங்க கப்பலில் இருந்து தூக்கி எறியப்படும் போது உயிரோடு எறியப்படுறாங்க. சரி, மீன் வயிற்றுக்குள்ளே அவர் போய் உட்கார்றார். அங்கே எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். மீன் வந்து கரையில் கக்குது, அப்போது எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கின்றார். இதுதான் அற்புதம். ஒரு மனிதர் கப்பலில் இருந்து தூக்கி எரிஞ்ச உடனேயே கடலில் அவர் சாகடிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்துறான். ஒரு மீனை வாயை பிளக்க வச்சு அதை உள்ளக்க போக வச்சு. இதில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? தண்ணீரில் ஒரு மனிதன் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா மனிதன் செத்து போயிடுவான், ஆக்சிடென்ட் இல்லைன்னா.
இன்றைக்கி நம்ம வாழ்கின்றோம் என்றால் ஆக்சிஜன் நமக்கு அறிவியல் படித்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ மீன் வயிற்றில் இவர் போயிட்டார்ல, அங்கே அவர் எப்படி மூச்சு விட முடிகின்றது என்று சொன்னால், மீனுக்கு அல்லாஹ் தஆலா செதில்களை கொடுத்துருக்கிறான். அந்த செதில்களுடைய வேலை என்னவென்றால் தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து உயிர் வாழுது. அந்த ஆக்சிஜனில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன அற்புதம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய இந்த அற்புதம். அப்போ அதில் அவங்க உயிர் வாழ்ந்து இருக்கின்றார்கள். இது மீன் வயிற்றில் இருக்கும்போது உயிரோடு இருக்கின்றார்கள். தரையில் வந்து அவர்கள் விழுகின்ற பொழுது உயிரோடு இருக்கின்றார்கள். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போ புனித வெள்ளிக்கு வருவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமுதாயம் ஒரு அற்புதத்தை கேட்கின்றது. யாருன்னா யூதர்கள் தான், மிக கொடுமையான ஒரு பாவிகள். அப்படிப்பட்ட பாவிகள் அவங்கள்ட்ட வந்து அற்புதம் கேட்கின்றார்கள். போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்று சொன்னோன்னே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க. இது பைபிள் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் அப்படி கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், அதாவது அற்புதம் கேட்கின்றார்கள். இவர்களுக்கு இறை வாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனானா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் இந்த பைபிள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கங்கே அவன் ஆள் பிடிக்கிறான் நிறைய. யார் பைபிளில் இருந்தோம் அவர் கருத்தல் வருகிறார் இவனுக்கு. அப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நாமளும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அதில் அவங்க பைபிள் அடிப்படையில் மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருப்பார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி 3 நாள் 3 பகல் 3 இரவு, இதை வெறுமனே சொல்லியிருந்தா கூட இந்த முன்னறிவிப்பில் ஒரு தப்பு வந்திருக்காது. நல்ல விளக்கமாக வருது பைபிளில். இவனெல்லாம் சேர்த்து விட்டது, கோர்த்து விட்டது, திணிச்சு விட்டது, திரிச்சு விட்டது. அதனால் இது மாட்டுது. அப்போ என்ன வருகின்றது என்று சொன்னால், 3 பகல் மீன் வயிற்றில் இருந்தாங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸிலெல்லாம் இத்தனை நாட்கள் இருந்தாங்கலாம் வரல. ஆனால் கொஞ்சம் காலம் இருந்திருக்காங்க, கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறாங்க என்று வருகின்றது. 3 இரவு 3 பகல் என்பது பைபிளில் உள்ளது தப்பானது, திரிக்கப்பட்ட ஒரு கருத்து. 3 பகல் 3 இரவு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மீன் வயிற்றில் இருந்தாங்களோ அதை போல மண்ணுக்குள்ள, அதாவது கபருக்குள்ள மானுட மகன் ஈசாவாகிய நான் இருப்பேன். இதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அற்புதம் நடக்கணும் இல்லை, ஒரு வேதம் சொல்லக்கூடிய அற்புதம் இருக்கின்றதே அது நடக்க வேண்டும். குர்ஆன் நடத்தியது. அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம் ஃபி அதுனல் அரத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரோம் நகரம். ரூம்னா ரோமு தான் குர்ஆனில் ரூம் என்று சொல்லப்படுகின்றது. அரபியில் ஓ உச்சரிப்பு கிடையாது, அது எல்லாமே ஊவன்னா உச்சரிப்பு தான். அதனால் அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம், ரோம் நகரம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஃபி அதுனல் அரத், அருகில் உள்ள இடத்தில். ஒஹும் மின் பாதி கலபிகும் சயக்லிபூன், அவர்கள் கொஞ்ச காலத்தில் மீண்டும் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எதற்கு சொல்கிறான்? இது ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய ஒரு அத்தியாயத்தினுடைய முதல் வசனங்களில் உள்ளது. என்னன்னு கேட்டால், அதாவது பாரசீகம் வெற்றி பெற்று விட்டது. பாரசீகம் தான் எதை வெற்றி கொண்டது? ரோமாபுரியை வெற்றி கொண்டது. ரோமாபுரியினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், அவங்க வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்தவத்தில் உள்ளவங்க. அப்போ அவங்க, அதாவது தோற்கடிக்கப்பட்ட உடனே, பாரசீகம் வென்ற உடனே, அதாவது இன்றைய ஈரான் அது வென்ற உடனே மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்? பாரசீக மக்கள் நெருப்பு வணங்கக்கூடியவர்கள், இவன் சிலையை வணங்கக்கூடியவன், அந்த நெருப்பு வணங்குற கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் குத்து விளக்கு வச்சு நெருப்பை ஏற்றுவானு. அதனால தான் நம்முடைய ஜமாத்தில் இருந்து இந்த மாதிரியான மேடைக்கு போகக்கூடிய அந்த வேலையே வச்சுக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், நம்ம தூரத்தில் நிற்கிறோம் இந்த மாதிரியான இந்த விஷயங்களில். அப்போ நெருப்பு வணங்கிகள், இவன் சில வணங்கிகள், முஷ்ரிக்கீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான்.
அடி, அதாவது வேதக்காரர்கள் அடி வாங்கி தோத்துட்டாங்க, அதாவது ரோமாபுரியினர் தோத்துட்டாங்க என்று மகிழ்ச்சியில் இருக்கும்போது முஸ்லிம்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய வருத்தத்தை போக்குற மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ரோம் தோற்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சயக்லிபூன ஃபீ பித்இ சினீன், கொஞ்ச காலத்தில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். யாரு? ரோமாபுரி மக்கள், வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை மாதிரி வெற்றி அடைகின்றார்கள். அப்போ வேதத்தில் உள்ள முன்னறிவிப்பு இப்படி நடக்கணும். அதே போல இன்னொரு சுவையான ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை கிளப்பிட்டு, அதாவது உம்ராவுக்காக வேண்டி படை பரிவாரத்தோடு நபி தோழரோடு போகும்போது தடுத்து நிறுத்தப்படுறான். அப்போ அங்கிருந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த வருடம் இங்கே வரக்கூடாது, என்ன நடந்தாலும் சரிதான், இந்த வருஷம் நீங்கள் வரக்கூடாது, போயிருங்க அப்படிங்கிறான். அப்போ நிறைய அந்த ஒப்பந்தத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ இதில் என்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க, நாம் உம்ராவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தடுத்து நிறுத்தப்பட்ட உடனே எல்லாருக்கும் வருத்தம், வேதனை தாங்க முடியல, நம்ம மக்காவுக்குள்ளே போக முடியலையே என்று சொன்ன உடனே அதில் பல சம்பவங்கள் நடக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அவர்கள் நெஞ்சத்தில் வஞ்ச வைத்து பேசக்கூடியவர்கள் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அலஸ்னா அலல் ஹக்கு அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கா, நீங்கள் நபியா இல்லையா? இப்படி தான் கேள்வி. நீங்கள் நபியா இல்லையா? ரசூலுல்லாஹ், நான் நபி தான். அலஸ்னா அலல் ஹக்கு அதுகுனா அலல் பாத்தில், நாமோ சத்தியத்திலும் எதிரிகள் அசத்தியத்திலும் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம். அதுக்கடுத்து கேட்குறாங்க, அவலைச குந்த துஹத்திசுனா அன்னா சனத்தில் பைத் நதூஃபு பிஹி, நீ என்ன சொன்னீங்க? நாம் காபாவுக்கு வருவோம், தவாஃபு செய்வோம் சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. சொன்னந்தான். அப்போ ஏன் நம்ம திரும்ப போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வருடம் போவோன்னு சொன்னனா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த வருஷம் நான் போவேன்னு சொன்னனா அப்படின்னு கேட்டோம். இப்போவும் நான் சொல்கிறேன், நாம் போவோம், தவாஃபு செய்வோம். இது என்னவென்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ், இது குர்ஆன்லையும் தேடி பார்த்தீர்கள் என்றால் கிடைக்காது, இது மறைமுகமான வஹி, இது மறைமுகமான வஹி. நீங்கள் மக்காவுக்கு போவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல காட்டப்படுது. தலையை மலிச்சுக்கிட்டு போவீங்க, முடிய கத்தரித்து கொண்டு நீங்கள் போவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் இந்த கனவை மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கேட்குறாங்க, இறை தூதராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி சொன்னீர்களே, முன்னறிவிப்பு செய்தீர்களே, அது பொய்யாகின்றதை இப்போது நாம் திரும்ப போகின்றோமே, அதுதான் கேள்வி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதும் நான் சொல்கின்றேன் போவோம் என்று சொல்கிறாங்க. அதை மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் ஹுதைபியா அந்த உடன்படிக்கை ஏற்படும் பொழுது வந்த வருடம் ஹிஜ்ரி 6, ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹிஜ்ரி 7ல் தவாஃப் செய்ய போகிறாங்க. ரப்புல் ஆலமீன் இதை தன்னுடைய குர்ஆனில் அவனுடைய வசனத்தினுடைய அந்த சுவாரஸ்யத்தில் சொல்கிறான், லகத் சதக்கல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், சத்தியத்தை கொண்டு இறைவன் தன்னுடைய தூதருக்கு காட்டிய கனவை மெய்ப்பித்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், நான் ரசூலுக்கு கனவுல காட்டினேன். என்ன காட்டின தெரியுமா? ல ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் ஆமினீன், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் பயமற்றவர்களாக நுழைவீர்கள், முஹல்லிகீன தலையை மலித்தவர்களாக நுழைவீர்கள், ரூசக்கும் உங்களுடைய தலையை மலித்தவர்களாக நீங்கள் நுழைவீர்கள், ஓ முகஸ்ஸிரீன் தலை முடியை கத்தரித்தவர்களாக நீங்கள் நுழைவீர்கள், லா தகாஃபூன் நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வார்த்தையை பாருங்க, லகத் சதக்கல்லாஹு ரசூலஹு அர்ருயா பில் ஹக், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் காட்டிய அந்த கனவை மெய்ப்படுத்தி காட்டிவிட்டான். அப்போ குர்ஆன் என்று சொன்னால் உண்மைப்படுத்தி காட்டமில்லை. இப்போ அப்படியே பைபிளுக்கு வருவோம். பைபிள் என்ன சொன்னது? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 3 இரவு 3 பகல் மண்ணு வயிற்றில் இருப்பாங்க என்று, கபூரில் இருப்பாங்க என்று வருகின்றதை. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய பைபிளுடைய அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வெள்ளிக்கிழமைக்கு சிலுவையில் ஏற்றியாச்சு, மகரிபுக்கு முந்தி தூக்கி ஆகணும். ஏன் கேட்டால் நம்மள மாதிரி தான், நமக்கு வெள்ளிக்கிழமை என்ற அந்த முபாரக்கான இரவு எப்போ வந்துடும்னா மகரிபிலேயே வந்துடும், வியாழக்கிழமை மகரிபிலே வந்துடும். அதை மாதிரி யூதர்களுக்கும் அவங்களுக்கு புனித நாள் என்ன கிழமை? சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை மறுநாள் யௌமு சப்து. அப்போ அதனால்
அந்த மாதிரியான ஒரு உடல் மகரிபுக்கு அப்புறம் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் அந்த உடல் அங்கே கிடக்கக்கூடாது, தூக்கி ஆறணும் என்று சொல்லி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. தூக்கிட்டு வந்து கபூரில் போட்டாச்சு. கபூரில் போட்டால் வெள்ளிக்கிழமை விடிஞ்சா சனிக்கிழமை அந்த இரவு சனிக்கிழமை, அதை போல் சனிக்கிழமை பகல், அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா பகல் நேரம். அப்போ இருந்த இரவு எத்தனைனா 2 இரவு 1 பகல், மொத்தம் 1.5 நாள் தான் உள்ளே இருந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் மெகதலா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் முதல்ல வர்றாங்க. வந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கபூரில் காணோம். அவங்க சொன்னாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகும் 3 இரவு 3 பகல் இருக்கும்ல, இங்கே 1.5 நாள் தானே வருது. இதெல்லாம் படியுங்கள். அப்போ இந்த விஷயத்தில் 3 இரவு 3 பகல் என்பது ஒத்தே வரவில்லை, அவங்களால பதிலே சொல்ல முடியல. அங்கே தான் இந்த குர்ஆன் இங்கே தூக்கி நிற்கிது பாருங்க. இது வரைக்கும் எந்த கும்பனும் ஒயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மித்லிஹி வது ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். இந்த தூதர் மீது நாம் இறக்கிய வசனங்கள்ல சொற்ப அளவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு சூறாவை கொண்டாடா பார்க்கும். அல்லாஹ் ஆட்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்க சவால் விடுறானே, இன்னைக்கு வரைக்கும் முறியடிக்க முடியலையே. அதுதான் வேதம். அப்போ நாம் அங்கே என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது மாதிரியான இந்த கட்டத்தில் சொன்ன வார்த்தை பொய்யாக போய்விடுகின்றது. ஆனால் உண்மையில் அவர்கள் சொன்னது கிடையாது. அவர்கள் இது மாதிரியான ஒரு உவமை சொன்னது கிடையாது. இவர்கள் தப்பாக விளங்கி வைத்துக் கொண்டார்கள். பைபிளில் இது திணிக்கப்பட்டிருக்கின்றது, பொய்யான ஒரு உரை. அதனால தான் அந்த வேதம் நிற்கல. இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதே சந்தர்ப்பத்தில் குர்ஆன் என்ன சொல்கின்றது அதை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். ஃபலம்மா ஹஸ்ஸா ஈசா மின்ஹுமுல் குஃப்ர, அந்த மக்கள் தன்னை ஓய்த்து விடுவார்கள் என்று இறை மறுப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்த உடனே அவங்க கேட்குறாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காண்டி எனக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியன்கள் சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்கின்றார்கள். ஆமன்னா பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை நம்புகின்றோம். வஷ்ஹது பி அன்னா முஸ்லீம், நாங்கள் முஸ்லீம்கள் என்று அவர்கள் நம்பிக்கொள்கின்றார். இந்த மக்கள் அவங்கள்ட்ட உறுதுணையாக இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சியாளருக்கெல்லாம் சிறந்த சூழ்ச்சியாளன். என்ன நடந்துச்சு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஈசாவை கொன்னுட்டோம், மரியமுடைய குமாரர் ஈசாவை கொன்று விட்டோம் என்று சொல்கின்றார்கள். ஒமா கத்தலூஹு, ஒருபோதும் அவர்கள் கொல்லவில்லை. ஒமா சலபூஹு, அவரை சிலுவையிலும் அறையவில்லை. உலாக்கின் சுப்பிகளும், ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. வேறொரு ஆள் அவர்தான் இந்த மாதிரியான ஒரு வேதனையை அவர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இன்னும் கடைசியில் சொல்றாங்க, ஒமா கத்தலூஹு யக்கீனா, உறுதியாக அவர் கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன, விண்ணுலகில் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளில் வரப்போகிறாங்க. இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அப்போ இவங்க இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நாள் புனித வெள்ளி என்று சொல்கின்றார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாமும் இந்த வேதத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வகையிலையும் நாம் மார்க்கத்தை தெரிந்து, எவனாவது கூப்பிடுறவனுக்கெல்லாம் அழைக்கிறவனுக்கெல்லாம் உன் கருத்து சரிதான், அழுகுறான் அதனால் அந்த பக்கம் போகிறேன் என்றெல்லாம் இந்த மாதிரியான பாட்டையெல்லாம் பாடக்கூடாது. அப்படி தான் சத்தியத்துக்கு வந்திருக்கோம், சாதாரணமான முறையில் வரல. இந்த கொள்கைக்கு வர்றதுக்கு முன்னால் அவ்வளவு கேள்விகள் ஒருத்தரும் பதில் சொல்லாதனால தான் இந்த பக்கம் வந்தோம். அப்போ இதை மாதிரி சத்தியத்தில் நாம் உறுதியாக இருப்போம், மார்க்கத்தை நன்கு தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.